இவனுங்க கைய கடவுள் உலக்கையால பண்ணிருப்பாரோ. சத்ரு, இப்படி எல்லாம் நடக்கும் தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நீ என் கூட வரப்பதான் நான் இங்க இருந்து போவேன். நீ என்னோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. தேவி, உன் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். நீ படிப்பை விட்டதுனாலயோ இப்படி உட்கார்ந்து வேதனைப்படுறதுனாலயோ உங்க அண்ணனுக்கு மாற போறது இல்ல. அவங்கள வழிக்கு கொண்டு வரணும்னா மூக்கனாங்கயிறு போடணும். அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்களுக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைங்க வந்தாதான் அவங்க 2 பேரும் மாறுவாங்க. அது நடக்கிற காரியம் இல்ல சத்ரு. நானும் எத்தனையோ விதமா முயற்சி பண்ணிட்டேன். பூஜை விரதம்னு கூட இருந்து பார்த்துட்டேன். ஆனா அவங்களை என்னால மாத்தவே முடியல. மந்திரத்தால சாதிக்க முடியாதத தந்திரத்தால சாதிக்கலாம். அப்படி தந்திரத்தாலையும் சாதிக்க முடியலனா குதந்திரம். என்ன தள்ளி போற? எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருக்கோம். சேர்ந்து சாப்பிடுவோம், சேர்ந்து தூங்குவோம், சேர்ந்து குளிக்கலாம். இந்த மாதிரி வேணாம். வேணாம் சொல்லிட்டா அப்புறம் ரொம்ப கெட்டவன. என்ன பத்தி உனக்கு தெரியாது. கேடி கம்பெனி ஓனர்னா இதுல இருந்தா நேருக்கு நேருவா. மோகினி பிசாசு, கரைக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவே, என்கிட்ட காமெடி எல்லாம் வேண்டாம், அப்புறம் சீரியஸ் ஆயிடுவேன். மொத்தத்தை பொண்ணுங்களும் முதலுமே ஒண்ணுதான்ப்பா, முடிங்கிடுதுக்கு. என்ன கண்ணா, இவ்வளவு நாள் முறுக்கிக்கிட்டு தெரிஞ்ச உடனே ஒரு பொண்ணு தோக்கடிச்சுல. சூப்பரா கண்ணா, நீ தோத்து போயிட்டல. தோத்து போயிட்ட. நீ அந்த பொண்ணு கிட்ட தோத்து போனாலும் ஜெயிச்ச மாதிரி தாண்டா. கெட்டிக்கார பொண்ணுடா. நீயே கட்டிக்க போ. கெட்டிக்கார பொண்ணு தானே சொன்ன. நீ அவ கழுத்துல தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுத்து எடுத்து போ. போடா. பெருசா வேண்டாம் சொல்றது. கெட்டிக்கார பொண்ணு, கெட்டிக்கார. யாரு? நான் தான் சத்ரு. நீயா? இங்க ஆம்பளைங்க வரக்கூடாது. அதனாலதான் பொம்பளையா வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. அது இருக்கட்டும், அன்னைக்கு நான் கொடுத்த ஆரஞ்சு மிட்டாய கண்ணன் கிட்ட கொடுத்தியா? கொடுத்தேன். கொடுத்தாரு. என்னது? நான் அவருக்கு கொடுத்தேன், அவர் எனக்கு கொடுத்தாரு. மீனா, ஆரஞ்சு மிட்டாய சாப்பிட்டா வயித்த போய் கலக்குமே தவிர மனசுல எந்த ஃபீலிங்ஸும் ஏற்படுத்தாது. பின்ன என்ன பண்றது? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? சாம்பார் சாதம். புளி சாதம் இல்லையா? நான் கேட்டது நாளைக்கு நம்ம ஊர்ல என்ன நடக்க போகுதுன்னு. பொங்கல் திருவிழா இல்லையா? நாளைக்கு பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மஞ்சள் குங்குமத்தை கழனி தண்ணியில கரைச்சி, மஞ்சள் குங்குமத்தை தண்ணியில கரைச்சி மனசுக்கு பிடிச்ச ஆம்பளைங்க மேல ஊத்துவாங்க. எனக்கு தெரியும். திருடி. நாளைக்கு மஞ்சள் தண்ணியோட ரெடி ஆயிரு. உனக்கு பிடிச்ச கண்ணனோட மனச காதல் சாவி போட்டு திறந்து அனுப்ப வேண்டியது என் கடமை. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஓகேவா? யார்? யாரு? ஏய் நில்லு, ஓடாத, நில்லு. ஏய் யாரு? மாட்ட தொலைச்சிடுவேன். ஏய் நில்லு.
இந்தாங்க. இது எப்படி உங்ககிட்ட வந்தது? எடுத்ததுனால வந்துச்சு. என்னது? பாருங்க தெரியும். ஏய் நில்லு. போன்னு நீங்க விரட்டி அடிச்சாலும் அவங்க போகாத போதே எனக்கு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்ன பார்த்த? மேடம் ஊத்திட்டாங்க, சார் நனைஞ்சிட்டீங்க, லவ் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. லைன் கண்ணா. யாரு? சார் சார் என் தங்கச்சி கல்யாணம் சார். 2 நாள் லீவ் வேணும் சார். கல்யாணம் உன் தங்கச்சி பண்ணிக்குவா, நீ போய் உன் வேலையை பாரு. அது இல்லை சார், என் தங்கச்சி லவ் பண்ண பையனே கட்டி வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். இப்போ லீவ் இல்லைன்னு சொன்னேன், எப்படி சார்? என்னது? காதல் பண்ண பையனோடயே உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆமா போறியா? சார். நீ கிரேட்டியா? ஆமா, எவ்வளவு நாள் லீவ் வேணும்னு கேட்டேன். 2 நாள் சார். 2 நாள் எதுக்கியா? 2 வாரம் லீவ் எடுத்துக்கோ. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம் சார். 10,000 அட்வான்ஸ் வாங்கிக்கோ. சார் பாஸ் சார். யோ பாசனையா பாஸ்? நான் தான் உனக்கு பாஸ். அது இல்லை சார், பாஸ் வந்து சார். சார் சார் நீங்க தான் சார் எனக்கு பாஸ். அத நான் இவங்களுக்கு ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். தாசங்க ஏய் போங்க, வேலைய பாருங்க போங்க. தாஸ் சார் ரொம்ப பிஸி சார். எங்க போயிருக்காருன்னு தெரியாது சார், ஆனா லாரியில போயிருக்காரு சார். லாரிலியா? ஆமா சார். யார் கூட? சங்கீதா மேடம் கூட. சங்கீதாவா? ஆமா சார், சிங்கர் சங்கீதா. அவங்க 2 பேரும் இப்போ ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு டுயட் பாடிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. உண்மையாவா? உண்மைதான் சார். அவங்க 2 பேரும் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பீடு வெறும் சாம்பிள் மட்டும்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்பீடு எகிரிடும். கல்யாணமா? ஆமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க முடிவு பண்ணா போதுமா? வேற யார் முடிவு எடுக்கிறது? ஓ கண்ணனா, நான் முடிவெடுத்தா அவன் மறுபேச்சு பேச மாட்டான். தேவி எனக்கு எப்ப கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு பிடிக்க வேண்டாமா? அன்பு அதிகாரத்தால இல்ல, அன்பால தான் சம்பாதிக்கணும். அந்த அன்பு எல்லார் மேலயும் வராது, யாரு மனசுக்கு பிடிக்குதோ அவங்க மேலதான் வரும். அது உனக்கு என் மேலதானே வந்திருக்கு. உங்க மேலயா? சாச்சா, உங்களை எப்பவும் அப்படி நினைச்சதே இல்ல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்த? உன் மனசுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கிட்டே போ. இறங்கு, கீழே இறங்கு. என்ன பிடிக்காதவங்க யாரும் என் வீட்டுல இருக்க கூடாது. போ 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 போ, இறங்கி போ. என் மனசுக்கு பிடிச்சவரு உங்க வீட்டுல தான் இருக்காரு. கண்ணு, உங்க நண்பர். வா. ஏய் உள்ள வா. இங்க உக்காரு, உக்காரு. அண்ணா, அந்த பொண்ணு கூட்டி நீ எங்க போன? எனது பொண்ணா? தப்பு. அவ இனிமே உனக்கு அண்ணி. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வெளியில கூட்டிட்டு போன. கொட்டிட்டா, அப்படியே என் மனசையும் கொத்திட்டா.
அவ மனசுக்கு பிடிச்சவன் யாருன்னு சொல்லிட்டா. அதிர்ஷ்டக்கார உன்னை பிடிச்சிருக்கு. அவ மனசுல இருக்கிறது யாருன்னு சொல்லட்டா? திருட. என்ன சொல்றேன்னா நம்ம திருட்டு கண்ண.